11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 முக்கோணவியல் பயிற்சி 3.5 4ஆம் கணக்கு பார்க்கிறோம். காஸ் 5 தீட்டா ஈக்குவல் டு 16 காஸ் பவர் 5 தீட்டா மைனஸ் 20 காஸ் பவர் 3 தீட்டா பிளஸ் 5 காஸ் தீட்டா என நிறுவுகன்னு வினாவில் கேட்கப்பட்டிருக்கு. இடதுபுறம் இருக்கக்கூடிய மதிப்பு எடுக்கிறோம். இடதுபுறம் காஸ் 5 தீட்டான்னு இருக்கு. 5 தீட்டாவை பிரித்து எழுதுகிறோம். எப்படின்னா 3 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டான்னு பிரித்து எழுதுகிறோம். 3 தீட்டா ப்ளஸ் 2 தீட்டா. இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய முற்றொருமையானது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எனும் பொழுது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் இருக்கிறப்ப இடதுபுறம் மைனஸ் வரும். மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டாங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்துகிறப்ப காஸ் 3 பீட்டா 3 டீட்டா காஸ் 2 டீட்டா இடையில மைனஸ் குறி சைன் 3 டீட்டா பெருக்கல் சைன் 2 டீட்டா அப்படின்னு இந்த மதிப்புகளை எழுதிக்கலாம். இப்போ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா காஸ் 3 டீட்டாவுக்கு காஸ் 2 டீட்டாவுக்கு சைன் 3 டீட்டாவுக்கு சைன் 2 டீட்டாவுக்கெல்லாம் சூத்திரங்களை பிரதியிடலாம். காஸ் 3 டீட்டா எனும் பொழுது சூத்திரமானது 4 காஸ் கியூப் டீட்டா மைனஸ் 3 காஸ் டீட்டா. காஸ் 2 டீட்டாவுக்கு காஸ் வச்சு இருக்கக்கூடிய சூத்திரத்தையே பயன்படுத்துகிறோம். 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. வெளியில் ஒரு மைனஸ் குறி இருக்குது. சைன் 3 டீட்டாவின் சூத்திரம் 3 சைன் டீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் டீட்டா 3 சைன் டீட்டா மைனஸ் 4 சைன் கியூப் டீட்டா பெருக்கல் சைன் 2 டீட்டாவின் மதிப்பு 2 சைன் டீட்டா மற்றும் காஸ் டீட்டா 2 சைன் டீட்டா மற்றும் காஸ் டீட்டா. பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கலாம். முதல் மதிப்பானது 4 பெருக்கல் 2 8 காஸ் கியூபை காஸ் ஸ்கொயரையும் பெருக்கிறப்ப அடுக்குகளை கூட்டிக்கலாம். காசின் அடுக்கு 5 டீட்டா 1 பெருக்கல் 2 4 4 மைனஸ் 4 காஸ் கியூப் டீட்டா. அடுத்து மைனஸ் 3 காஸ் டீட்டாவை எடுத்துகிட்டு பெருக்கிறப்ப மைனஸ் 6 காஸ் டீட்டா பெருக்கல் காஸ் ஸ்கொயருங்கிறப்ப காஸ் கியூப் டீட்டா 1ஆல் பெருக்கிற மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 காஸ் டீட்டா. அடுத்த உறுப்புகளில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சைன் டீட்டா முதல் ப்ராக்கெட்டில் பொதுவாக இருக்கிறதுனால அந்த சைன் டீட்டாவை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 3 மட்டும் இருக்கும். மைனஸ் 4 சைன் கியூபில் ஒரு சைன் டீட்டா எடுக்க போக சைன் ஸ்கொயர் டீட்டா. அந்த சைன் டீட்டாவானது வெளியில் இருக்கக்கூடிய 2 சைன் டீட்டாவால் பெருக்கும் பொழுது 2 சைன் ஸ்கொயர் டீட்டான்னு ஆகிடும். ஒரு காஸ் டீட்டான்னு இருக்குது. இந்த மதிப்புகளில் முதல் மதிப்பு அப்படியே எழுதிடுறோம். 8 காஸ் பவர் 5 டீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 3 டீட்டா மைனஸ் 6 காஸ் பவர் 3 டீட்டா ப்ளஸ் 3 காஸ் டீட்டாங்கிறது அப்படியே எழுதிடுறோம். வினாவில் நிரூபிக்க வேண்டிய நிபந்தனையில் அனைத்து மதிப்புகளுமே காசில் இருக்கிறதுனால சைன் ஸ்கொயரை நம்ம எதுக்கு மாற்றுறோம் அப்படின்னா ஒரு காஸ் ஸ்கொயருக்கு மாற்றிக்கிறோம். எனவே மைனஸ் 3 மைனஸ் 4 பெருக்கல் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு சைன் ஸ்கொயருக்கு எழுதிடலாம். 2 சைன் ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வெளியில் ஒரு காஸ் டீட்டா. 8 காஸ் பவர் 5 டீட்டா மைனஸ் 4 காஸ் கியூப் டீட்டா மைனஸ் 6 காஸ் கியூப் டீட்டா ப்ளஸ் 3 காஸ் டீட்டா. ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை சுருக்கிறோம். 3 மைனஸ் 4 பெருக்கல் 1 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 காஸ் ஸ்கொயர் டீட்டா. அடுத்த ப்ராக்கெட்டில் 2 காஸ் டீட்டா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் டீட்டா எனும் பொழுது மதிப்பு காஸ் கியூப் டீட்டான்னு கிடைக்கும். இதை சுருக்கலாம். 8 காஸ் பவர் 5 டீட்டா 8 காஸ் பவர் 5 டீட்டா மைனஸ் 4 பெருக்கல் 6 எனும் பொழுது 10 காஸ் கியூப் டீட்டா ப்ளஸ் 3 காஸ் டீட்டா. ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்புகள் மைனஸ் 3 மைனஸ் 4 எனும் பொழுது மதிப்பானது மைனஸ் 1. 3 மைனஸ் 4 எனும் பொழுது மதிப்பு மைனஸ் 1 ப்ளஸ் 4 காஸ் ஸ்கொயர் டீட்டா. அடுத்த ப்ராக்கெட்டில் 2 காஸ் டீட்டா மைனஸ் 2 காஸ் கியூப் டீட்டா 2 காஸ் டீட்டா பெருக்கல் 2 காஸ் கியூப் டீட்டா. இதை சுருக்கலாம். 8 காஸ் பவர் 5 டீட்டா மைனஸ் 10 காஸ் பவர் 3 டீட்டா ப்ளஸ் 3 காஸ் டீட்டா. மைனஸ் வெளியில் இருக்கட்டும். ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் 1ஆல் பெருக்கிறப்ப மைனஸ் 2 காஸ் டீட்டா. அடுத்த மதிப்பையும் மைனஸ் 1ஆல் பெருக்கிறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 காஸ் கியூப் டீட்டா ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் 4 2 8 காஸ் பவர் 2 ப்ளஸ் 1ங்கிறப்ப காஸ் பவர் 3 டீட்டா மதிப்பு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2 8 காஸ் பவர் 5 டீட்டா. வெளியில் இருக்கக்கூடிய மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிறோம் அப்படின்னா மைனஸ் 10 காஸ் பவர் 3 டீட்டா ப்ளஸ் 3 காஸ் டீட்டா. மைனஸால் பெருக்கிறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 காஸ் டீட்டா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 காஸ் பவர் 3 டீட்டா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 8 காசின் அடுக்கு 3 டீட்டா மைனஸ் 8 மைனஸ் இன்ட்டு மைனஸுங்கிறப்ப ப்ளஸ் 8 காஸ் பவர் 5 டீட்டா. இந்த மதிப்புகளை சுருக்கலாம். காசின் அடுக்கு 5 டீட்டாங்கிறதுல 2 உறுப்புகள் இருக்குது. 8 ப்ளஸ் 8 கூட்டிட்டோம்னா 16 காஸ் பவர் 5 டீட்டா. காசின் அடுக்கு 3 டீட்டாவில்
-10 -2 -8 ஆகிய 3 மதிப்புகளையும் கூட்டுற மதிப்பானது -20 காஸ் கியூப் டீட்டா. காஸ் டீட்டாவில் 3 + 3 காஸ் டீட்டா + 2 காஸ் டீட்டா 2 மதிப்புகளையும் கூட்டிடுற மதிப்பானது 5 காஸ் டீட்டான்னு கிடைக்குது. எனவே நிறுவ வேண்டிய நிபந்தனை கிடைச்சது. therefore காஸ் 5 டீட்டா = 16 காஸ் பவர் 5 டீட்டா -20 காசின் அடுக்கு 3 டீட்டா + 5 காஸ் டீட்டா என நிரூபிக்கப்பட்டது.